20 கோடி ரூபாய் மதிப்புடைய கண்டெய்னர் லாரிகள் திருட்டு தொடர்பாக 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மூர்த்தி இணைகிறார். விவரங்கள் மூர்த்தி. சீனாவிலிருந்து சென்னை அதானி துறைமுகத்திற்கு வந்த 20 கோடி ரூபாய் மதிப்பிலான 82 கண்டெய்னர் மற்றும் 8 கண்டெய்னர் மாயமாகிவிட்டது என்று ஆவடி காவல் ஆணையரகத்தில் ஒரு பகிரங்கமான ஒரு புகார் வந்துள்ளது. இது குறித்து ஆங்காங்கு நிறுவனத்தின் தமிழ்நாட்டின் CEO சுப்பிரமணியன் என்பவர் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளார். ஆங்காங்கு நாட்டில் உள்ள தனியார் நிறுவனமான காஸ்மோஸ் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் மூலம் சீனாவிலிருந்து காட்டுப்புலி துறைமுகத்திற்கு கடந்த மாதம் 90 கண்டெய்னரில் PVC ரெசின் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட அந்த கப்பல் மூலம் கொண்டு வரப்பட்ட அந்த கண்டெய்னர்கள் 90களில் 88 கண்டெய்னர்கள் போலியான ரசீதுகளை கொடுத்து அந்த நிறுவனம் இங்கு தமிழ்நாட்டு CEO ரிசீவ் செய்யப்பட்டுள்ளதாக ஒரு ரசீது தயார் செய்து அந்த 82 கண்டெய்னர்கள் திருடு செய்யப்பட்டுள்ளதாக புகார் கொடுத்துள்ளார். மேலும் அதில் உள்ள 8 கண்டெய்னர்கள் காணாமல் போய்விட்டது, அதாவது எந்த விதமான ஆதாரமும் ரசீதும் இல்லாமல் மாயமாகிவிட்டது என்று அந்த புகாரில் தெரிவித்துள்ளார். இது குறித்து ஆவடி ஆணையரகத்தில் அளித்த புகாரின் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை நடத்தினர். அதில் அந்த ஆங்காங் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த ஏற்றுமதி இறக்குமதி துறை சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் உள்பட அதிகாரிகள் 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் 8 கண்டெய்னர் குறித்து இதுவரை எந்த விதமான ஆவணங்களும் தகவல்களும் கிடைக்கவில்லை. இந்த கண்டெய்னர்கள் அனைத்தும் 20 கோடி ரூபாய் என்று தோராயமாக ஆவடி காவல் ஆணையரகத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆனால் ஒவ்வொரு கண்டெய்னரிலும் சுமார் 10 கோடி ரூபாய்க்கு குறைவில்லாமல் பொருட்கள் இருக்கும் என்றும் அதன் மதிப்பு சுமார் 100 கோடிக்கு குறைவில்லாமல் இருக்கும் என்றும் அதனுடைய அந்த புகார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த தகவல்களாக தெரிவித்துள்ளனர். இது குறித்து ஆவடி காவல் ஆணையரகத்தில் வந்த அந்த புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.